முடியல பிடிங்க தலைவர். ஒரு தேங்க முடியல. இந்த பக்கம் திரும்பி சார். அப்படியே ஒரு தேங்க முடியல சாச்சிங்க. அவ்வளோதான். அதில் கற்பனை ஏற்றணும். ஃபோட்டோ போடும். ஆமாம் சரி. படுமா மெல்ட் ஆகிடும். ஃபோட்டோ கீழே வச்சுருமா? நம்ம வேறு ஒரு இதில் இந்தாண்ட எடுத்து கல்ல ஒரு வேறு கல்ல வைங்க. அரைக்கல்ல மாதம் நடுறவங்க அப்படியே காமிச்சிருவா. அப்படியே சார் அப்படியே காமிச்சு வேறு சார் கிளைமேட் அவங்க ஜனவரியில் வேறு வேறு நம்ம இதெல்லாம் எனக்கு சரியாக வரல. நமக்கு வேறு மலர் தூவிடுங்க. சூடம் எடுத்துங்க. விபூதி பூசிங்க. அங்கே இருக்கட்டும். அங்கேருந்து வரட்டும். அங்கேருந்து வரட்டும். எடுத்துக்கிட்டு திருவள்ளுவர் படத்துலேருந்து நம்ம இது எம்பளம் விபதி எடுத்துங்க தலைவர். மாமா இருக்காரு. அப்படியே அவரு ஐயா அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. சிவபலன் அப்படியே வந்துருங்க. அப்படியே எல்லா போட்டோ வச்சுட்டு வந்துருங்க. வேளாண் மற்றும் அவர்களே வரவேற்க. அது நீ தானே இருக்கீங்கல்ல. வாங்க எல்லாம் 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 வாங்க. டாக்டர் நீங்க வாங்க. அதை சொல்றீங்களா? சரிதானே? இளங்கோ 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 வாங்க. வாங்க சோபலன் வாங்க. பாலு வாங்க வாங்க வாங்க. நீங்க இதோ இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் தான். வாங்க எல்லாம் வாங்க. எல்லாரும் வரிசையா எல்லாருமே பண்ணுங்க. சோபலன் அப்பா வாங்க முன்னாடி வாங்க வாங்க. கொஞ்சம் கீழே பார்த்தாங்க. சூடம் இருக்கு சூடம் அந்த பக்கம். ஓகே 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 ஓகே. ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்க. ஒன்று ஒன்றா வச்சிங்கன்னா நின்று எரியும் கொஞ்சம் நேரம். இளங்கோ பண்ணிட்டாரா? எல்லாரும் வாங்க. விடுபட்டவங்க யாராவது வாங்க. வந்து எல்லாருமே வாங்க. எல்லாருமே வந்துருங்க. நீங்க செய்யுங்க. முன்னாடி போன் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் திருச்சிராப்பள்ளி ஆதிரங்கம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து அச்சு தொழில்கூடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து நம்மாழ்வாருடைய இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருடைய பழக்கம் ஏற்படுத்தி அதன் தொடர்ச்சியாக 174 பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து ஜனாதிபதியிடம் விருது வாங்கி 174 பாரம்பரிய ரகங்களையும் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களுக்கும் அதை பரவலாக்கம் செய்த நம்மளை விட்டு மறைந்து சென்ற நெல் ஜெயராமன் அவர்களுக்கு 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இங்கே நம்ம கடிச்சம்பாடியில சிவபாலன் அவர்கள் பண்ணையில நம்ம இன்னைக்கு அனுசரிச்சுட்டு இருக்கோம்.
இன்றைய தினம் முதல்ல அவங்களுக்கு எல்லாருமே நம்ம மலரஞ்சலி செலுத்துறோம். அடுத்ததாக நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். பிறகு அவரை பத்தி சில வார்த்தைகள் பேசிட்டு நம்ம விடைபெறலாம். இப்போது நான் சொல்ல சொல்ல நீங்கள் எல்லாம் திருப்பி சொல்றது, எல்லாரும் நெஞ்சில கை வச்சிங்க. நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க. பாரம்பரிய நெல் ரகங்கள் நமது நாட்டின் சொத்து. அதனை மீட்டெடுக்க வேண்டியது, அதனை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் பொறுப்பு. பாரம்பரிய நெல் ரகங்கள் நமது நாட்டின் சொத்து. ஐயா நெல் ஜெயராமன் மறைந்த இந்த நாளில் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம். அவர் விட்டு சென்ற மீட்டெடுத்த பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்வோம். அவர் விட்டு சென்ற மீட்டெடுத்த பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்வோம். நெல் ஜெயராமன் அவர்களும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களும் கடைபிடித்த நம்மளிடத்து விட்டு சென்ற இயற்கை வேளாண் பணிகளை, பாரம்பரிய நெல்களை சாகுபடி செய்யும் பணிகளை தொடர்ந்து கடைபிடிப்போம். இல்லந்தோறும் பாரம்பரிய அரிசியை சமையல் செய்து சாப்பிடுவோம். நெல் ஜெயராமன் அவர்கள் கனவை நினைவாக்க வேண்டியது நம் அனைவரின் பொறுப்பு. பாரம்பரிய நெல் ரகங்கள் நமது நாட்டின் சொத்து. அதை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் பொறுப்பு. இப்பொழுது சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் அவர்கள் இந்த 7ஆம் ஜெயராமன் நினைவஞ்சலி நடந்து கொண்டிருக்கிறது. ஜெயராமன் குறித்தும் அவருடைய பணிகள் குறித்தும் பேசுவார்கள். வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் முதன்மை சீடர், 174 பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்த பெரும் தலைவர்னு சொல்லலாம். அவர் இருந்த கிராமத்திலிருந்து இவ்வளவு தூரம் பயணித்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பயணித்து 174 நெல் ரகங்களை கண்டெடுத்து நம்மள்ட்ட கையில கொடுத்துருக்கார். அவர் கொடுத்ததோட பணி முடியலை, அதை நம்ம எடுத்து செல்லணும். நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கவங்க எல்லா விவசாயிகள் தான். நாம் அனைவரும் பாரம்பரிய நெல் ரகங்களை அவசியம் நடவு செய்ய வேண்டும். நாம் நடவு செய்து மட்டுமல்லாமல் நம்மோடு இருப்பவர்களை, நம் அருகில் உள்ளவர்களை, நமது கிராமத்தில் இருப்பவர்களையும் இதில் ஈடுபடுத்தி அவர்களையும் பாரம்பரிய நெல்களை இயற்கை முறையில் விவசாயம் செய்து பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய நெல்லை மீட்டெடுத்த திரு நெல் ஜெயராமன் ஐயா அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இவங்களோட நினைவு தினத்துல இவங்க இதனால் வரலையும் என்ன பணி செய்து வந்தாங்களோ அதை கடைபிடித்து செல்றது தான் நம்மளோட முதன்மையான பணி. இன்னைக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு காந்தியடிகள் ஊர் ஊரா போய் நிறைய போராட்டங்களை மேற்கொண்டாங்களோ அதே அளவுக்கு நெல் ஜெயராமன் ஐயா இந்த பாரம்பரிய நெல்லை மக்களிடத்துல கொண்டுகிட்டு போறதுக்கு நிறைய போராட்டங்களை சந்திச்சாங்க. ஊர் ஊரா சென்று அங்க உள்ள விவசாயிகளை கூட்டி அங்க அவங்களுக்கு பாரம்பரிய நெல்லை கொடுத்து அதை உற்பத்தி செய்யறதுக்கான வழிமுறைகளை எல்லாத்தையும் மேற்கொண்டு கொண்டுகிட்டு வந்தாங்க. அதே வழிமுறைகளை இன்னைக்கு நம்மளும் பின்பற்றணும். நிறைய இளம் இயற்கை விவசாயிகளை இங்க நம்ம கொண்டுகிட்டு வரணும். இதுதான் நெல் ஜெயராமன் ஐயாவுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டா நாங்க நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் இன்று நமது பண்ணையில் ஐயா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மற்றும் அவர் 174 நெல் ரகங்களை கொண்டு வந்துள்ளார். அதிலிருந்து குறிப்பிட்ட ஒரு 7 ரகங்களை என்னால் முடிந்த அளவுக்கு உற்பத்தி செய்து அடுத்த விவசாயிகளுக்கு கொடுத்து வருகிறேன்.
இதே போல அந்தந்த விவசாயிகளும் சிறிது சிறிது ஊரளவில் பெருக்கினால் இந்த மீட்டுருவாக்கப்பட்ட அனைத்து நெல்களும் அவர் கனவு நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து நெல் ஜெயராமன் ஐயா அவரோட 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் வந்து நம்மாழ்வார் ஐயாவோட மாணவர். நம்மாழ்வார் ஐயாவோட மெயின் கோட்பாடு என்னன்னா, விதைகளே பேராயுதம். இன்னைக்கு வந்து அதுதான் அவரோட தாரக மந்திரமும் கூட. அதை செவ்வனே வழிப்படுத்தி அந்த விதைகளை தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு கிராமமா போய் ஒவ்வொரு விவசாயிட்ட இருக்கிறதையும் எடுத்துட்டு வந்து அதை விதை பரவலாக்கம் செய்து 174 வகைகளை நெல்லுலேயே 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை நெல் ஜெயராமன் ஐயா எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம இயற்கை விவசாயிகளுக்கு. அதை வந்து நம்ம இயற்கை விவசாயிகள் முடிந்த அளவு ஆளுக்கு ஒரு 5 வெரைட்டியாவது எடுத்து 5 வகைகளை எடுத்து அதை சாகுபடி பண்ணி மற்ற விவசாயிகளுக்கு கொடுத்து இந்த விதைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இதுவே நாம் நெல் ஜெயராமன் ஐயாவுக்கு செய்யக்கூடிய தலையாய அஞ்சலியாகும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, விவசாய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது என்னுடைய குருநாதர் நெல் ஜெயராமன் மூலியமா தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. அவர் முதல்ல எட்வின் மூலியமா எனக்கு கருங்குருவை ஆரம்பிச்சு அதை நாங்கள் தொடங்கி ஆரம்பிச்சு தான் நாங்கள் நல்ல வெற்றி கொண்டோம். அதில் நடவு திருவிழா, அறுவடை திருவிழா அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய மானசீக குரு என்ன பார்த்தீங்கன்னா, நான் திருவள்ளுவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலேயும் என்னுடைய கேள்வி கேட்குற உன்னோட குருநாதர் யாருன்னா நெல் ஜெயராமன் தான் சொல்லுவேன். அதே மாதிரி முதல்ல நெல் ஜெயராமன் பாதுகாப்பு மையம் அப்படின்னு மலையப்பனூரில் ஆரம்பித்து ஒரு 15 பேருக்கு நெல்லை கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்து திருப்பி வாங்கினோம். அதை வந்து நாங்கள் அசோகன் ஐயா தலைமையில் தான் அதை பண்ணினோம். அந்த பெருமை எங்களுக்கு ஐயா வந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி எங்களால் அதை செய்ய முடிஞ்சிச்சு அந்த பணியை. இப்போ தொடர்ந்து விவசாயிகளுக்காக என்னென்ன நாங்கள் பண்ணணுமோ நெல், அதாவது விதைகளும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆலோசனைகளும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நெல் ஜெயராமன் வந்து நாங்கள் ஆரம்பித்த பாதுகாப்பு மையம் எங்களுக்கு பிறகு தான் அரசாங்கமே ஆரம்பிச்சது. மதுரையில், நீடாமங்கலத்தில் எல்லாரும். அதே ராஜுவன்ட்டு அடிக்கடி சொல்லுவாப்புல, அண்ணன் நீங்கள் முத ஆரம்பிச்சிங்கண்ணே அப்படின்னு. அந்த பெருமை இந்த 7ஆம் ஆண்டுக்கு என்னுடைய குருநாதருக்கு அமருது. வணக்கம். நெல் ஜெயராமன் ஐயா வந்து எனக்கு வந்து பழக்கம் வந்துட்டு நெல் திருவிழா, நடவு திருவிழாலாம் கதிராமங்கலத்தில் நிறைய மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருக்கோம். அதை பழக்கம். அதனில ஐயா வந்து இந்த 100 சொச்ச ரகங்களை கண்டுபிடிச்சதுக்காக இந்திய அரசாங்கம் வந்து தேசிய விருது வழங்கினாங்க. அந்த நிகழ்ச்சியில நான் வந்துட்டு பவர் வீடருக்காக ஐயாவோட சேர்ந்து வாங்கியிருக்கேன். இல்ல தமிழ்நாட்டுல 3 பேர் வாங்கினோம். நெல் ஜெயராமன் ஐயா வந்து அவங்க கண்டுபிடிச்சதுக்காக வாங்கினது, நம்மளோட விவசாய கருவிகளுக்காக நம்மளுக்கு கொடுத்தது. அதனில திருவையாறுல ஒரு லேடி வந்துட்டு சுகம் டயட்ஸ்ன்னு இருக்காங்க. அவங்க வந்து இயற்கை உணவை வந்து மதிப்பு கூட்ட பண்ணதுக்காக அவங்களுக்கு தேசிய விருது இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. அதனில நாங்க வந்து ஆதிரங்கத்துல ஐயாவோட பழக்கத்துல எனக்கு ஐயா வந்துட்டு செம்மரம் கண்ணு கொடுத்தாரு. அது எங்க வீட்டுல நட்டுருக்கோம். இப்ப நட்டு 9 வருஷம் ஆக போகுது. நல்ல பெருசாவே இருக்கு. அவன் ஞாபகத்துமே இந்த கண்ணு வளர்க்குறோம். நல்ல எனக்கு நிறைய பழக்கத்துல நிறைய நிகழ்ச்சியில எங்களை பேச வச்சு எங்களை அறிமுகப்படுத்தி விட்டவர். அவருக்கு என்னுடைய இரங்கலை இன்னையோட தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் வந்து நமக்கு நெல்லை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பாரம்பரிய நெல் ரகங்களை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்கறது, ஆஸ்பத்திரிக்கு போற பணச்செலவை மிச்சப்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு வழியை தேடி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சு அவங்க கோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இப்ப இங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன ரோடு போடுறோம்னா ஒரு 10 பஸ் போற மாதிரி ரோடு போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 1000 பஸ் ஒரே நேரத்துல போற மாதிரி அளவா ரோடா பெருசா போகணும். அவங்க கோடு போட்டு கொடுத்தாங்க, நம்ம பெரிய ரோடா போடணும். அதுல இருந்து எல்லாரும் அந்த மாதிரி இன்னும் பயணிக்கணும். அனைத்து மக்களும் நம்ம தமிழ்நாட்டில மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்க அத்தனை மக்களுக்கும் இயற்கையான உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறதுக்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடணும் அப்படிங்கிறதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம். வணக்கம்.
இந்த இம்மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நானும் கலந்துக்கிட்டு இருக்கேன். அங்கங்க அந்தந்த கிராமத்துக்கு போறப்பதான் தெரியுது இந்த சன்னமா நகர்ந்து கொண்டிருக்கிறது இயற்கை விவசாயம். இந்த இயற்கை விவசாயம் மேலும் செவ்வனே வளர இம்மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று எல்லோரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் நம்மை விட்டு மறைந்து சென்ற 174 பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்த நமது நெல் ஜெயராமன் அவர்களுடைய நினைவு தினத்தை இங்க கடிச்சம்பாடியில சிவபாலன் பண்ணையில அனுசரிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நான் அவரோடு பழகியவன் என்ற காரணத்தினால 2-3 சம்பவங்களை சொன்னா நமக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா நோய்வாய்ப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில அவரோட பிரபலமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்கள் போய் பார்க்குறாங்க. பார்த்து, ஐயா உங்கள் குடும்பத்துக்கு உங்க மகன் ஆரம்ப பள்ளி படிச்சுட்டு இருக்கிறாரு, உங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு நீங்க எதுவுமே செய்ய வேணாம் ஐயா, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த பாரம்பரிய நெல் ரகங்களையும் இயற்கை விவசாயத்தையும் நம்மாழ்வாரும் நானும் ஒரு பாதி அளவுக்கு கொண்டு போயிட்டோம். அதை இன்னும் முழுக்க நாங்க இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் இருந்திருந்தோம்னா நாங்க இன்னும் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருப்போம். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஆட்களை நீங்க தேர்வு பண்ணுங்க. உங்களுடைய திரைப்படங்கள்ல உங்களுடைய கதாசிரியர்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போங்கய்யா, அதுவே எனக்கு நீங்க செய்யக்கூடிய கடமை அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னாக்கா, அந்த இடத்துல அவங்கள போய் சந்திச்சது ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம். இல்லைங்க, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, என் பையனுக்கு படிக்க வைக்கணும், நீங்க ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா அவர் என்ன கேட்டாலும் செஞ்சிருப்பாங்க. ஆனா ஐயா அந்த மாதிரி கேட்கல. இந்த இடத்துல அவருடைய உயர்ந்த குறிக்கோளும் அவருடைய நோக்கமும் அவருடைய எளிய பண்பும் நமக்கு தெரியப்பட்டது. அடுத்ததாக நான் அவரோட பழகியிருக்கேன். 2008ஆம் ஆண்டு நம்மாழ்வார்ட்ட நான் பாலையூர்ல இயற்கை வேளாண் பயிற்சி எடுத்த பிறகு 2009ஆம் ஆண்டு கும்பகோணத்துல KMSS சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் பாரம்பரிய நெல் விதை வங்கி ஆரம்பித்தேன். அதை நான் சில ரகங்களை தேர்வு பண்ணேன். ஐயாவும் எனக்கு ஒரு 2-3 ரகங்களை தேர்வு பண்ணி அன்றைய தினம் நம்மாழ்வாருடைய அப்பாயின்மெண்ட்டு எங்களுக்கு கிடைக்கல. அப்போ கேசவன் நம்ம பந்தல் ராசவன், மயில் வாகனன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னாக்க, நம்மாழ்வார் ஜெயராமன்ட்ட சொல்லி ஜெயராமன் திருத்துறைப்பூண்டிலேருந்து இந்த விதை வங்கி ஆரம்பிச்சு கொடுத்தாரு. ஆரம்பிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்புகள் ஏற்பட்டுச்சு. அவர் நடத்தக்கூடிய நெல் திருவிழாவுக்குள்ள போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நானும் அவரும் இணைந்து பணியாற்றிருக்கிறோம். இந்த இடத்துல நான் சொல்லக்குள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பசுமை விகடனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் செய்ய வேலையை, அது மயில் வாகனம் இருந்தாருன்னா அவருக்கு தெரியும், நான் செஞ்ச வேலையை வேற ஒருத்தர் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பசுமை விகடன்ல போட்டுட்டாங்க. இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அது சம்பந்தப்பட்ட வேலைகள் பார்க்கும்போது இந்த பஞ்சாயத்து ஜெயராமன்ட்ட தான் போச்சு. அவர் யாருங்க அவரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட தான் இணைஞ்சு பணியாற்றிருக்கிறாரு, அவருக்கு நீங்க ஒரு பெட்டி செய்தி போடணும், மறுப்பு செய்தி போடணும்னு சொல்லும்போது நாங்கள் மிகப்பெரிய தவறுகள்லாம் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் சொல்ல விரும்பலை. அதற்கெல்லாமே நாங்கள் மறுப்பு செய்தி போட்டது கிடையாது. நீங்கள் சொல்கிற ஒரே காரணத்துக்காக எட்வினுக்கு நாங்கள் ஒரு பெட்டி செய்தி போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு தவறாக விட்டதுன்னு அடுத்த இதில் போட்டாங்க. அதை போட்டு வச்சதுக்கு காரணமே நெல் ஜெயராமன் தான். அந்த வகையில் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஐயா விட்டு என்னுடைய குறிக்கோள் என்னன்னா, ஐயா விட்டு சென்ற பணியை எல்லாரும் கடைபிடிக்கணும். இல்லந்தோறும் பாரம்பரிய அரிசியில் சமைக்கப்பட்டு அது இல்லந்தோறும் பாரம்பரிய அரிசியில் சமைக்கணும். அதுதான் அவர் நினைச்ச நினைவு கனவு. அதையெல்லாம் நிறைவேற்றணும்ட்டு இந்த அவருடைய நினைவு நாளில் நம்ம உறுதிமொழி எடுத்திருக்கோம். அந்த உறுதிமொழியை கடைபிடிக்கணும்னு சொல்லி நான் உங்கள் சார்பாக அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நெல் ஜெயராமன் ஐயாவை பற்றி நாங்கள் பாடத்துலையும் படிச்சிருக்கோம், நம்மாழ்வாரை பற்றி படிச்சிருக்கோம். அவங்க குடியரசுத் தலைவர்கிட்டையும் 174 நெல் ரகம் கண்டுபிடிச்சதுக்காக சிறந்த விவசாயின்னு அதுவும் வாங்கினாங்க. இருந்தாலும் எங்கள் அப்பா பாரம்பரியமா அந்த பூச்சி மருந்து இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. எனக்கு சிவபாலன் அண்ணன் வழிகாட்டுதலின்படி நீங்கள் சீரக சம்பா, கருப்பு கவுனி இதெல்லாம் இயற்கை விவசாயம் செய்யுங்க, உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அமிலம், சூடனமஸ், டிவரெடி அந்த மாதிரிலாம் இயற்கை விவசாயத்தில் போட்டு செய்யுங்க, நல்ல மகசூலும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தனியாக நாங்கள் இதே ஒரு 5 ஏக்கர்ல தனியாக விவசாயம் செஞ்சுருக்கோம். நல்லா தான் இருக்கு. இதை நான் எங்களோட ரிலேஷனாக அதெல்லாம் செஞ்சுருக்கோம். நல்லாவும் இருக்கும், சாப்பாடும் நல்லா இருக்கும். அவங்களும் அதை வழிகாட்டுறது செஞ்சுட்டு இருக்காங்க. இது பெரிய ஒரு இதாக இருக்கும். நாங்களும் நல்லா சாப்பிடுறோம். இப்போ வீட்லேயும் ஹெல்த்தாக இருக்காங்க, நல்ல ஒரு நோய் இல்லை. எப்போ எல்லாத்தையும் நெல்லில் போய் என்னென்னமே நம்ம ரசாயன இதெல்லாம் கலந்து சாப்பிட்றோம். அதனால் அரிசி அந்த அளவுக்கு
சரியா இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா இப்போ இயற்கை விவசாயத்துக்கு பயப்படாம சாப்பிட்றோம், எந்த ஒரு ஆஸ்பத்திரி செலவும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்கு சார். இயற்கை விவசாயத்துக்கு இன்னமும் நாங்க நிறைய சொல்லிட்டு இருக்கோம், பக்கத்து வயர்லயும் சொல்லிட்டு இருக்கோம். அவங்களும் இதை பார்த்துட்டு ஒரு முன்மாதிரி எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க, விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. முழுக்க முழுக்க எனக்கு கிட்ட இருந்து வழித்துறை பண்ணது சிவபாலன் தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் வழிகாட்டுதல அவங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நெல் ரகமும் புது நெல் ரகமும் அவங்க. நான் கஸ்தூரி பாலமுருகன், சித்தன்வாலூர். நான் இந்த வருஷம் தான் இயற்கை விவசாயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கிய காரணமே வந்துட்டு அர்த்வாரமங்கலம் சந்தோஷ் தம்பி அவங்க தான் என்னோட வயலோட இது எல்லாமே பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க. மற்றும் இளங்கோவண்ணன் ஐயாவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இயற்கை விவசாயம் பண்றதுக்கு. அவங்களோட தூண்டுதல் பேர் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அதை இயற்கை விவசாயம் மட்டும் பண்ணாம அதை எல்லா பொருட்களையுமே மதிப்பு கூட்டி நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மில்லட்ல வந்துட்டு மில்லட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸ்ல கஞ்சி மிக்ஸ், பொங்கல் மிக்ஸ், அப்புறம் பிஸ்கட்ஸ், கேக், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஹெர்பல்ல தொக்கு வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இது மூலியமா விவசாயிகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா ஜெயராமன் அவர்களோட 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். நாங்க வந்து கும்பகோணத்துல ஓம் சக்தி விவசாய கறிகள் வடிவமைப்பு பண்ணி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். புதிய வகை வடிவமைப்பும் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் சேனல்ல பசுமை யூடியூப் சேனல்ல எங்களுடைய ப்ரோக்ராம் நிறைய வந்திருக்கு. இப்ப உலக தமிழர்கள் டிசம்பர் மாசம் வர்த்தக கண்காட்சி நடத்துறாங்க கோலாலம்பூர், மலேசியாவில். அதுல வந்து நாங்க வந்து எங்களுடைய நிறுவனத்தில் வடிவமைச்ச பொருட்களை வந்து உலக சந்தையில அறிமுகப்படுத்துறதுக்காக நாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம். இது மாதிரி நம்மளுடைய இயற்கை விவசாயிகளுடைய அனைவரும் அவங்களுடைய உற்பத்தி பண்ற பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு நாங்க அங்க கேட்டிருக்கோம். அதுல பல்வேறு நாடுகள்ல இருந்து அங்க வர்றாங்க. 180 நாடுகள்ல வாழ்ற அனைத்து தமிழர்கள் மட்டுமே கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம கும்பகோணத்துல இருந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊதுபத்தி மேனுஃபேக்சர் 2 பேர் சேர்ந்து கலந்துக்கிறோங்க கும்பகோணத்துல சார்பா. இதுல வந்து நம்ம இயற்கை விவசாயிகளுக்கு நாங்க சப்போர்ட் பண்ற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம மக்கள் உற்பத்தி பண்றத உலக நாடுகளுக்கு விற்பனை பண்றதுக்கு அரங்கேற்றத்துக்கு நாங்க நம்ம மக்களுடைய ஆதரவோட அங்க சந்தைப்படுத்துறதுக்கு நாங்க கேட்டிருக்கோம். நம்ம இங்கேயும் வந்து சோழமண்டல உழவர் குழு மற்றும் விவசாய குழுக்கெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்றேன்னு இருக்காங்க. இதை நான் வந்து அங்க வந்து கலந்துக்கணும்னா உற்பத்தியாளர் மட்டும்தான் கலந்துக்க முடியும். ட்ரேடிங்ல யாரும் விற்கிறவங்க யாரும் கலந்துக்க முடியாது. இவங்க சப்போர்ட் பண்றதுனால இவங்க சார்பா நாங்க கேட்டு அதனுடைய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். அதுக்கு நீங்க அனைத்து இயற்கை விவசாயிகள் அனைவரும் உறுதுணையா இருந்து நமது பொருளை வந்து அண்டை நாடுகளுக்கு விற்கணுன்றதுக்கு தமிழர்கள் விற்கிறதுக்கு ஆதரவு தருமாறு பணிவோட கேட்டுக்கிறேன். என் பெயர் குமார், எனது ஊர் வந்து வீரமங்கலம். நான் இந்த சோழமண்டல இயற்கை உழவு கூட்டமைப்பின் பொருளாளர். இயற்கை விவசாயத்தில் 1995 நமது யூனிவர்சிட்டி ரகங்களையே நாங்கள் வந்து இயற்கை விவசாயமாக செஞ்சோம். அதனுடைய தாக்கம் மக்களுக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனது சகோதரர் வந்து நம்மாழ்வாரோட நெருங்கி பழகி அவருடைய சீடனாகவே இருந்து அவர் எட்வின் ஐயாவும் அவங்களாம் ஒரே பழக்கத்தில் இருந்ததுனால பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு வந்து இப்போ ஒரு 20 ஏக்கர்ல நாங்கள் பாரம்பரிய நெல் ரகங்களை செஞ்சிட்டு இருக்கோம். இந்த இயற்கை விவசாயத்தை பரவலாக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான விழாக்களை நடத்தி அந்த ஊர்ல இருக்கிற இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இயற்கை விவசாயம் பரவலாக்கம் செய்யணும். அதே நேரத்தில் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய நெல் ரகங்களையும் அவங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டி விற்பதற்கும் சந்தைப்படுத்துவதற்கான நடைமுறைகளை நாங்கள் இந்த சோழமண்டல கூட்டமைப்பின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து எனக்கு வந்து எல்லாருமே புதுசு. ஏன்னா இந்த ஏரியா ஆனால் எனக்கு பழசு. நான் என்னுடைய பணி நிமித்தம் இந்த ஏரியா எனக்கு பழசு. இப்போ சிவபாலன் இங்கே வந்தால் தெரியும். அதே மாதிரி இப்போ பார்த்தா சிவபாலனோட தொடர்புடைய எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த சோழமண்டல இயற்கை உழவு கூட்டமைப்புல நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அது வந்து அந்த குரூப் ஆரம்பிக்கும் போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அது அட்மின்ங்கிறது நிறைய பேர் போட்டதுனால யாரு எந்த ஊரு எந்துங்கிற விவரமே இல்லாம ஒரு 600 பேர் அந்த குரூப்ல இருக்கும். அதனால இந்த குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த சம்பா பருவத்துல நீங்க என்ன சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிற ஒரு விவரத்தை பதிவிட்டீங்கன்னா அதை வந்து சந்தைப்படுத்துவதற்கும் அந்த விதை நெல் கேட்கக்கூடியவங்களுக்கு நாங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் சௌகரியமா இருக்கும். அதனால இந்த சோழமண்டல இயற்கை உழவு கூட்டமைப்பின் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தாங்கள் இந்த சம்பா பருவத்தில் பயிர் செய்துள்ள நெல் ரகங்களை அந்த குழுவில் பதிவிடுமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் நினைவு தினத்தில் வருகை புரிந்து இயற்கை விவசாயம் சார்ந்தும் அவர் அறிமுகப்படுத்திய 174 நெல் ரகங்களையும் ஒவ்வொன்றாக பயிரிடவும் சுற்றியுள்ள விவசாயிகளும் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்தனர். அதனால் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.